ஃபஸ்ட்டு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. வெப்சைட்டே இல்லாமையும் நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. ட்ராவல் பிளாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ மேக் மை ட்ரிப்பு booking.comலாம் பார்த்தீங்கன்னா 40% அஃபிலியேட் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் ஹேக் ஒன்று இருக்கும். அதாவது வீடியோஸே எதுவுமே பண்ணாமல் ஒரு சின்ன இதில் அஃபிலியேட் லிங்க்ஸை மட்டும் ப்ராபகேட் பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ இன்கம் மந்த்லி வரும்? நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா $7,000 to $10,000 கிட்டத்தட்ட 6 to 10 lakhs rupees மந்த்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அமேசானில் அஃபிலியேட்ஸ் இருக்குது. பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஏன் நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அமேசானில் வந்து 4% தான் கமிஷன்ஸு. உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப எதுவுமே தேவையில்லை. எஜுகேஷனல் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. ஒரு இமெயில் அனுப்ப தெரிஞ்சிருந்தால் போதும். பேசிக் கம்ப்யூட்டர் பேசிக்ஸு நல்லா சம்பாதிக்கலாம். பிஹைண்ட் விட்ஸ் ஏர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனீத். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அரவிந்த் பாபு கூட தான் பேச போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டர் அப்படின்னு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த கல்ச்சர் இந்தியாவில் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நார்மல், அதாவது வேறு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப்ஸோட மிஸ்டர் அரவிந்த் பாபு நம்ம கூட பேசுகிறாரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி மிச்ச மார்க்கெட்டிங்கை விட இதில் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரூஃபாகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் அரவிந்த் பாபு, ஃபுல் டைம் அஃபிலியேட் மார்க்கெட்டர். ஆக்சுவலாக நான் 2014 வரைக்கும் நான் ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக யூஎஸில் போய் இந்த ஆன்லைன் இதில் படித்து பேட்ஃபில்னு ஒருத்தட்ட படித்தேன். ஸோ ஃபுல் டைம் அஃபிலியேட் மார்க்கெட்டராக பாஸ்ட் 6 years பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப வாஸ்ட் ஃபீல்டு. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஒரு கம்பெனிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கும். அது யூனிக் ஐடியா இருக்கும். உங்கள் பேரில் உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா என்ன சேல் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் வரும். இது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தனாலும் செய்யலாம். டேனாலும் சரி நைட்னாலும் சரி உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது கேட்குறதுக்கு வினோதமாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக இருக்கும். நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோடய இன்கம் ப்ரூஃபே நான் கொடுத்துருக்கேன். ஓகே. மிச்ச மார்க்கெட்டிங் விட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சார். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து நீங்கள் வெப்சைட் வச்சும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். வெப்சைட் இல்லாமையும் பண்ணலாம். யூடியூப்லேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள், நைக்கு, அடிடாஸு, ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, கமிஷன் ஜங்ஷன், டார்கெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இவங்க கூட நீங்கள் நான் வந்து அஃபிலியேட் ஆகிறேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுப்பாங்க. அந்த அஃபிலியேட் லிங்க் மூலியமா ஒரு சேல்ஸ் நடந்தாலும் சரி, ஒரு லீட்ஸ்னால் நம்ம இந்த இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற லீட்ஸ் கொடுத்தாலும் சரி, பேப்பர் கிளிக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 வழியாகவும் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கமிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேஷ்போர்ட்ஸில் ஹிட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு சர்க்கிள் வந்து சின்னதாக்கக்கூடாது. இப்போ ஒரு தமிழ்நாடுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே அப்படின்றக்கூடாது. நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணுறது வேர்ல்டு வைடாக ப்ராபகேட் பண்ணணும். இப்போ யூஎஸில் இருக்கோம் அப்படின்னா யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஏற்றாப்புல அப்ரோச் பண்ணணும், ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ யூரோப்பியன் நேஷன்ஸு, ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ்னால் அதுக்கு ஏற்றாப்புல பிளாக்ஸு க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா ஒரு யூஎஸ் ஆளுகளுக்கு வந்து கனெக்டிவிட்டி வராது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அவங்க பேசுகிற மாதிரி, ஸோ அவங்களுக்கு பர்சனல் கனெக்ட், அவங்களோட ஆக்சென்ட்டு, அவங்களோட அமெரிக்கன் டைலக்டில் ரீச் பண்ணோன்னா உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல கமிஷன்ஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ராவல் பிளாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ மேக் மை ட்ரிப்பு booking.comலாம் பார்த்தீங்கன்னா 40% அஃபிலியேட் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இங்கேருந்து இப்போ கொரோனா டைம்ன்றனால மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் இதை ஃபுல் டைம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப எதுவுமே தேவையில்லை. எஜுகேஷனல் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. ஒரு இமெயில் அனுப்ப தெரிஞ்சிருந்தால் போதும். பேசிக் கம்ப்யூட்டர் பேசிக்ஸு, ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் போதும். ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மோர் தென் எனஃப் சார்.
நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கும் அண்ட் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு சொல்லுங்கள். இதில் நிறைய மெத்தட்ஸ், நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது சார். இதில் சின்ன சின்ன சீக்ரெட்ஸும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, என்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து வெப்சைட் வச்சு பிளாக் வச்சு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். வெப்சைட் பிளாகே இல்லாமல் சில கம்பெனிஸ் இருக்கும், ஜேவிசு, வாரியர் ப்ளஸ்ன்னு. அதில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க வெப்சைட்டே இல்லாமல். அதையும் ப்ராபகேட் பண்ணி நீங்கள் பணம் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் ஹேக் ஒன்று இருக்கும். அதாவது வீடியோஸே எதுவுமே இது பண்ணாமல் ஒரு சின்ன இதில் அஃபிலியேட் லிங்க்ஸை மட்டும் ப்ராபகேட் பண்ணலாம். கமெண்ட்ஸில் அந்த மாதிரி இதில் ப்ராபகேட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸு, வழிகள் இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் வேர்ல்டு வைடாக ரீச் பண்ணணும்னா இப்போ பெய்டாகவும் பண்ணலாம், ஆர்கானிக்காகவும் பண்ணலாம். ஆர்கானிக்னால் நீங்கள் பணமே செலவழிக்காமையும் அந்த லிங்கை ப்ராபகேட் பண்ணலாம். பட் அதுக்குரிய டைம் எடுத்துக்கிறோம். பெய்டாகவும் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் மூலியமாகவோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலியமாகவோ நீங்கள் ப்ராபகேட் பண்ணி அதை பணம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கான இந்த மெத்தட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், இல்லை இந்த மெத்தட் வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா? அண்டு மக்களுக்கு வந்து லைக் ஒரு ஓப்பன் வியூவில் ஒரு இன்டர்நெட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது இதோட கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு சார்? இதோட கிரெடிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனிஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட், ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, இதை பற்றி சொல்லவே தெரியல. கமிஷன் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் கமிஷன் ஜங்ஷன் போய் CJ.com, முதல்ல கமிஷன் ஜங்ஷன்.com இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேரை CJ.com உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸுக்குனாலும் அஃபிலியேட் லிங்க்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஈஸி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சு பண்ணுறது ஒரு ஈஸி மெத்தட். வெப்சைட்டே இல்லை. இப்போ சில பேரில் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வைக்கிறதுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வெறும் அஃபிலியேட் லிங்க்ஸை வாங்கணும் அப்படின்னா ஜேவிசு, வாரியர் ப்ளஸில் வாங்கிட்டு அதை ப்ராபகேட் பண்ணி ஒரு $2000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணி அதுக்கப்புறம் பைசாவை சம்பாரிச்சிடுறாங்க. they are earning a lot. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸு இதெல்லாம் இருக்குது சார். ஓகே, ஸோ இதில் இன்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு இன்கம் மந்த்லி வரும் சார்? அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா $7,000 to $10,000, கிட்டத்தட்ட 6 to 10 lakhs rupees மந்த்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மந்த்லி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறத என்னோட யூடியூப் வீடியோஸ்லையும் நான் போட்டிருக்கேன். இவர் தான் என்னோட மந்த்லி ரெவென்யூன்றதையும் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீனே காமிச்சிருக்கேன், டேஷ்போர்ட் ஸ்க்ரீனையும் காமிச்சிருக்கேன், எல்லா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸோடதையும் காமிச்சிருக்கேன், சிஜேவோடது காமிச்சிருக்கேன், டார்கெட் காமிச்சிருக்கேன், ரக்குட்டன் காமிச்சிருக்கேன். ரக்குட்டன்றது என்ன அப்படின்னா மேஜர் இது வந்து உடேமி கோர்சஸ் இருக்குல்ல சார், ஆன்லைன் கோர்சஸ். இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இந்த கோர்ஸ் சேருங்க, உடேமி கோர்சஸ் சேருங்கன்னு சொல்லி ஃபாரின்ல இருந்து எல்லாத்துலேயும் பாப்பப் வரும், முன்னாடி ஸ்ட்ரீம் ஆட் வரும். இந்த ஸ்ட்ரீம் ஆட் எல்லாம் உடேமி போடுறது வந்து 50% தான். மேக்ஸிமம் பேலன்ஸ் 50% வந்து அஃபிலியேட்ஸ் தான் அவங்களே வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் 35% கமிஷன்ஸு. ஸோ இப்போ வந்து ஒரு 5000 பேர் சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த உடமை கோர்சஸோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 700, 600 அப்படி தான் இருக்கும். பட் அதில் 300, 400, 40%, 350 அப்படி இது பண்ணி அதுவே சாலிடாக ஒரு 1.5 lakhs அது வந்துடும், அது தனியாக வந்துடும். ஸோ இது தவிர உங்களோட பாலிசினியர் கோட் மாதிரி தான், நீங்கள் எத்தனை கம்பெனிஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், எத்தனை கம்பெனிஸ்னாலும் இது பண்ணலாம். இப்போ அமேசானில் அஃபிலியேட்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஏன் நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அமேசானில் வந்து 4% தான் கமிஷன்ஸு. ஈவன் தோ தேர் $1 billion கம்பெனி, அவங்களுக்கு 4% தான் கமிஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து பெரிய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் ஈவன் தோ நான் அமேசானும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க, ஏன்னா வால்மார்ட்டை ஃப்ளிப்கார்ட்டை வாங்கியிருக்கிறதுனால பழைய அஃபிலியேட்ஸு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது பட் அமேசான்லேயும் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அது கமிஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால அமேசானுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏகப்பட்ட அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. சிஜே இருக்குது, டார்கெட் இருக்குது, வால்மார்ட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் சர்வசாதாரணமாக யூட்டிலைஸ் பண்ணி சாதாரணமாக ஒரு 10 சேல் உங்களுக்கு மந்த்லி நடந்தாலே உங்களுக்கு $1000 வந்துடும்.